எலியாவின் மேல் இருந்த அந்த ரெட்டிப்பான வல்லமை, அந்த ரெட்டிப்பான அபிஷேகம் எலிசாவின் மேலே இறங்கினதை நம்ம பார்க்கிறோம். ஆமே. இந்த உலகத்தில் 1000 உபாத்தியார்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன்மார் ஒருவரும் இல்லையே என்று பவுல் சொல்றார். நான் உங்களை சுவிசேஷத்தினால் நான் பெற்றிருக்கிறேன். ஆமாம், நிறைய பாசஸ் இருக்கலாம், நிறைய போதிக்கிறவங்க இருக்கலாம், டீச்சர்ஸ் இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், டியூட்டர் இருக்கலாம். ஆனால் தகப்பனை போல இருதயம் உள்ளவங்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அது மாதிரி தான் எலியா அவர் வல்லமையுள்ள அவரிடத்துல நெருங்குவதற்கே இஸ்ரவேல் புத்திரர்கள், தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் நெருங்கிறதுக்கே முடியாது. ஆனால் எலிசா அவரோடு கூட நெருங்கி பழகி தகப்பனை போல நேசித்து அவர் வாழ்ந்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். எலியாவினுடைய ஆவி எலிசாவின் மேலே ரெட்டிப்பா இறங்கினது என்று நம்ம கடந்த நாட்களிலே அதை நான் சொல்லி நான் முடித்தேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு எலிசா தீர்க்கதரிசி செய்த 2 அற்புதங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒன்று, அதுக்கு முன்னாடி அந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் 25 வசனம் வரைக்கும் நான் பேச போகிறேன். எலிசா செய்த அற்புதம். இது 2 பகுதியாக இருக்குது. ஒரு அற்புதம் என்னென்னா, எரிகோவிற்கு இரக்கத்தின் அற்புதம். எல்லாம் சொல்லுங்க, எரிகோவுக்கு இரக்கத்தின் அற்புதம். 2வது, பெத்தேலுக்கு நியாய தீர்ப்பின் அற்புதம். இது 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் எரியோவுக்கு இரக்கத்தின் அற்புதத்தையும், 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் பெத்தேலுக்கு நியாய தீர்ப்பின் அற்புதத்தையும் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கிறது. சில வெளிப்பாடுகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எரிகோ பட்டணம் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லை? எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதியை கடந்த போது முதல் சந்தித்த பட்டணம் அவங்களுக்கு எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது என்று யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்களேன். இந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்தார்கள். 7 முறை சுற்றி வந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி வந்தாங்க. 7 நாளில் 7வது நாள் 7 முறை சுற்றி வந்தபோது அந்த கட்டடம் இடிஞ்சது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்து கொண்டார்கள். ராகாப்பினுடைய வேசி குடும்பத்தை மாத்திரம் விட்டு மற்ற எல்லாத்தையும் சுதந்திரிச்சாங்க. அக்னியை அந்த பட்டணத்தை சுட்டரித்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த யுத்தத்துக்கு பிறகு யோசுவா சொல்றாரு, எவனாவது ஒருத்தன் இந்த எரிகோ பட்டணத்தை மீண்டும் கட்ட ஆரம்பித்தால், அஸ்திபோரம் போடுகிற நாட்களிலே தன்னுடைய மூத்த குமாரனையும், வாசலினுடைய நிலைக்கால்கள் வைக்கிற நேரத்தில் இளைய குமாரனையும் என்ன சொல்லுவான், சாக கொடுப்பான் என்று சபிக்கிறார். அந்த பட்டணத்தை சபிச்சார். ஆமென் சொல்லுங்க. உங்களை நான் எது சொல்ல, அந்த பட்டணத்தை யோசுவா சபிச்சார். ஏறக்குறைய யோசுவா மரித்து விட்டார். அந்த பட்டணம் சபிக்கப்பட்டு 500 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆகாப் ராஜாவினுடைய நாட்களிலே பெத்தேலின் ஆகிய ஈத்தியேல், அம்பர் அப்படி தானே, ஈயேல் என்கிற ஒரு மனுஷன் எழும்பி அந்த பட்டணத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். அஸ்திவாரம் போடும்போது அதே போல் மூத்த மகனையும் சாக கொடுக்குறான். இளைய மகனையும் அந்த நிலைகள் வைக்கும்போது சாக கொடுத்தான. எப்போ? ஏறக்குறைய அவ சபிச்சு 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகாப் ராஜாவினுடைய நாட்களிலே நடந்தது. இது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 16, 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் பாருங்களேன், அவன் அந்த கட்டுனான். ஆனால் கட்டி ஏதோ கட்டியிருக்கான். அந்த டைமில் அந்த பிள்ளைகள் இறந்துட்டாங்க. ஆனால் எந்த தீர்க்கதரிசியோ மக்களோ அதை இடிக்கும்படிக்காக அதிகாரம் யாருக்கும் என்ன செய்யலை, கொடுக்கப்படவில்லை. அந்த பட்டணம் அதிகாரம் திரும்ப இடிச்சிருங்கன்னு சொல்லி யார் ராஜாக்கள் சொல்லலை. மக்களும் அந்த பட்டணத்தில் குடியிருந்தார்கள். தீர்க்கதரிசன புத்திரர்களும் அந்த பட்டணத்தில்
குடியிருந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த பட்டணம் அதை குடியிருக்கலாம், பட் அந்த பட்டணத்தில் உள்ள நிலங்களை விவசாயம் பண்ண முடியாது. ரெண்டாவது என்னன்னா, அதில் ஏதோ கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கிறது. அந்த தண்ணி எப்படிப்பட்டதாக இருந்தது, கசப்பாக, குடிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல், விவசாயத்துக்கு பயன்படாமல் இருக்கிற தண்ணீராக இருந்ததாக நம்ம எலிசாவின் இடத்துல அந்த எரிகோவினுடைய மக்கள் அவனிடத்தில் என்ன செய்கிறாங்க, சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 18வது வசனத்தை வாசிங்க. எரிகோவில் இருந்து அவனிடத்திற்கு 19வது வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருக்கலாமையா, அது குடியிருப்புக்கு நல்லதாக இருக்குது, ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார். பால் நிலமாக இருக்கு, குடிக்க முடியாது தண்ணியை. விவசாயத்துக்கு பயன்படுத்த முடிய தரிசு நிலங்கள் இருக்குது, ஆனால் அந்த தரிசு நிலங்கள் கெட்டு போயிருக்கு, தண்ணியும் குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதான் நான் முன்னமே சொன்னேன், எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு தீர்க்கதரிசன புத்திரரும் எலியாவின் இடத்துல அவ்வளோ சீக்கிரமாக நெருங்க முடியாது, பக்கத்திலே விட மாட்டார். ஆனால் எலிசா அப்படி அல்ல. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சர்வசாதாரணமாய் அணுகக்கூடிய ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் அவர் இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல எல்லாரும் அவரிடத்துல நல்லா அணுகலாம். சிலர் பார்த்தீங்கன்னா எலியாவின் இடத்துல அணுகாததுக்கு காரணம் என்ன, பக்கத்தில் போனாவே தூக்கி தேவனுடைய வல்லமை மற்றவங்க மேலே பட்டு தூக்கி வீசிடுவாங்க. அதை பயந்துட்டு அவரிடத்துல அநேகர் நெருங்காமல் இருந்தார்கள். இங்கே எலிசாவின் இடத்துல போய் அவங்களுடைய விண்ணப்பத்தை சொல்கிறாங்க. அங்கிருந்த குடியிருந்த மக்கள் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. அப்போது எலிசா தீர்க்கதரிசி ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? 20வது வசனத்தை நீங்கள் பாருங்க பார்க்கலாம். 20வது வசனம். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றன்றைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிழப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தன் இடத்துல போய் சொல்கிறாரு, எப்பா ஒரு தொட்டியில் உப்பு என்ன செய் போட்டு அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். இந்த மக்களெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு என்னுடைய இமேஜ் என்னென்னா, எலிசாவின் இடத்துல இப்படி சொன்னால் அவர் கையை தூக்கி வானத்துக்கு நேராக உயர்த்தி அவர் ஜெபம் பண்ணாவே போதும், எலியாவை போல ஜெபம் பண்ணாவே போதும், இந்த தண்ணீர் எப்படி ஆகும்? சுத்தமாயிரும். இந்த நிலமும் எப்படி ஆகும்? சுத்தமாயிரும் அப்படின்னு அவங்களுடைய இமேஜாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னடா இந்த ஆள் போய் தொட்டியில் உப்பு எடுத்து கொண்டு வந்து போடு, உப்பு எடுத்துட்டு வான்னு சொல்கிறார். இது என்ன ஒரு இதில் உப்புல என்ன ஒரு அற்புதம் இருக்குது? உப்புல என்ன ஒரு அதிசயம் இருக்கிறது? ஆனால் இங்கே எலிசாவினுடைய காரியம் என்னன்னா, அவங்களுடைய கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் எதிர்பார்த்தான். அவன் போவானா போக மாட்டானா? உப்பு கொண்டு வருவானா வரமாட்டானா? கேவலமாக ஒரு மாதிரி ஏளனமாக நம்மை பார்க்கிறானா? கடவுளுக்கு அற்புதம் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அற்புதம் செய்கிறது பெரிய விஷயமே இல்லை, கிடையாது. கீழ்ப்படிதலும் விசுவாசம் இருக்கிறதா அப்படிங்கிறதா மேட்ரே. அது ரெண்டு நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வார்? அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். இங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்லும்போது அந்த மக்கள் மறுக்காமல் போயிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு தொட்டியில் உப்பு போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. உப்பை போட்டு எடுத்துகிட்டு வரும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த உப்பை ஜெபம் பண்ணி எங்கே போடுறாரு? தண்ணியில் போடுறாரு. அவர் சொல்கிறார், இனிமேல் இந்த தண்ணீரிலே சாவு வராது, நிலப்பாலும் இருக்காது என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா அந்த எரியோ பட்டணத்து மக்களை போல நான் நிறைய விஷயங்களை யோசித்தது உண்டு.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சீலோவாம் ஊருக்கு போகிறார். அங்கே பிறவி குருடனா ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், இருக்கான். ஏசப்பா பக்கம் பார்த்து தண்ணி இல்லாதனால வாயில் இருந்த எச்சிய உமிழ் நீரை கீழே துப்பி அதை என்ன செய்கிறாரு, அதை நல்லா குழச்சி அவர் உருண்டை பண்ணி எடுத்து அவனுடைய குருடனுடைய கண்களில் ரெண்டு கண்களின் மேலே தடவி, நீ போய் சீலோவாம் குளத்தில் என்ன செய் கழுவுங்கிறாரு. அவன் அப்படியே சீலோவாம் குளத்தில் போய் கழுவுறான். கழுவும் போது என்ன நடந்தது அப்படின்னா, அவன் கண்கள் பார்வையடைந்தது என்று பாருங்க. நான் யோசிப்பா நிறைய நேரங்களிலேயே யோசித்தேன், ஆண்டவரே மற்ற குருடர்களை எல்லாம் ஆண்டவர் சுகமாக்கினார்ல. சூம்பின கையுடையவனை தொட்டு சுகமாக்கினார், குஷ்டரோகியை சொட்டு சுகமாக்கினார். சில நேரத்தில் சில குருடர்களுக்கு கையை வச்ச உடனே கண்கள் திறக்கப்பட்டது. தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது சுகம் நடந்தது, கண்கள் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏன் ஆண்டவரே நீங்கள் மண்ணை குழச்சி, அதுவும் எச்சியை துப்பி மண்ணை குழச்சி அவனுடைய கண்கள் மேலே பூசி நீ போய் குளத்தில் சீலோவாம் குளத்தில் போய் முங்கி எந்திரிச்சு வாடான்னு சொன்ன மற்றவங்களைப் போலவே இவர்களுக்கு வார்த்தையினாலே சொல்லி சுகம் கொடுத்துருக்கலாமே, கண்ணை தொட்டு சுகம் கொடுத்துருக்கலாமே. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் செய்ததுக்கான காரணம் என்ன? என்னன்னா, ஆண்டவருடைய ஏசப்பா சர்வ வல்லவர். ஆமென். அவருடைய சரீரத்தில் எச்சில் மாத்திரம் அல்ல, நல்லா கவனி, அவருடைய கண்ணீர், அவருடைய சரீரத்திலிருந்து வருகிற வேர்வை, அவருடைய இரத்தம், இவைகளினாலும் ஒரு மனுஷன் மேலே படும்போது அற்புத சுகம் அடையும். ஹல்லேலூயா. அவன் எச்சில் மாத்திரம் கிடையாது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அவருடைய ஒவ்வொரு சரீரத்திலிருந்து வருகிற அந்த வேர்வை, கண்ணீர், ரத்தம், எச்சில்னால கூட என் தேவனான சுகத்தை மனுஷர்களுக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும் என்று நம்ம பார்க்கணும். ஆமே. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நல்லா கவனிங்களே தொங்கி கொண்டிருந்தார். அவர் மரிச்சிட்டாரா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஈட்டி எடுத்து ஒரு போர் சேவகன் குத்தினான். ஆனால் நான் என்ன விஷயம் தெரியுமா, சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த போர் சேவகன் யாருன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாது, பிளைண்டு. அவன் பிளைண்டாக இருந்தான். அந்த ஈட்டினாலே விழாவை குத்தும்போது ரத்தமும் தண்ணீரும் அவன் மேலே பட்டுச்சு. அவனுக்கு எந்த கண்ணு குருடாக இருந்ததோ அந்த கண்ணு செய்தது, சுகம் பெற்றதாக சரித்திரத்திலே வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இது என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொன்றிலிருந்தும் அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்கிறதை காண்பிக்கும்படிக்காகவே இந்த காரியம் அந்த இடத்துல நடந்ததாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் எலிசாவை நம்ம வர்ற நாட்களிலே நம்ம படிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. எலிசா ஒரே விதமான அற்புதத்தை எல்லாருக்கும் செய்யலை. ஒரே விதமான அற்புதத்தை எல்லாருக்கும் செய்யலை. இங்கே பார்த்தீங்கன்னா தொட்டியில் உப்பு எடுத்து அந்த உப்பை எடுத்து தண்ணியில் போட்டு அது என்ன செய்தது, ஆமாம், ஆரோக்கியமானது அந்த தண்ணி. வேற இடங்களிலே அற்புதம் செய்கிறார். கிட்டத்தட்ட 14 அற்புதத்தை செய்கிறார். நல்லா கவனிங்க. எல்லா அற்புதமும் ஒரே மாதிரி அற்புதம் அல்ல, வேற இல்லை நடந்தது. இப்போ உப்பை கொண்டு அற்புதம் செய்தார். அடுத்து சூனைமையால் ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரியான பெண்ணை பார்க்கிறார். அவன் வீட்டுக்கார வயசானவன், அவங்களுக்கு குழந்தை இல்லை என்கிறத அறிகிறார். கேயாசி மூலமாக அறிந்து கொள்கிறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தையை கொடுப்பதற்கு அவன் ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் குழந்தை கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தை செத்து போகுது. செத்து போன உடனே அங்கே போய் அவருக்கு தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணலாம், ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணல, அந்த குழந்தை மேலே படுத்தார் என்று பார்க்கிறோம். படுத்து கண்ணை வச்சார், மூக்கு வாய் வச்சு கையை வச்சு அப்படி ஜெபம் பண்ணார். அப்போ அந்த குழந்தை தும்மி எழும்பினது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி அற்புதத்தை செய்தார். இங்கேயும் அந்த பையன் மேலே கொண்டு போய் உப்பை போட்டு ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆனால் செய்யலை. அற்புதங்கள் செய்கிறதுலே வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. நாகமான் புறப்பட்டு வர்றான். சீரிய தேசத்தில் குஷ்டரோகமாக இருந்தது. அவன் நினச்சான், எலிசா நம்ம கையை தடவி நமக்கு சுகம் கொடுப்பார்.
அற்புதம் நடக்கும்னு சொல்லி அவர் நினச்சி கற்பனையோடு வந்தான். ஆனால் எலிசா சொன்னார், யோர்தான் நதியில் 7 தடவை முங்கி எந்திரி, உன்னுடைய குஷ்டரோகம் மாறும் என்றார். அப்போ அவன் பயங்கரமாக பேசுகிறா, எங்கள் ஊர் தமஸ்கூவில் இல்லாத நதியா, இவர் என்ன பெரிய இவரா, எங்கள் ஊர்லேயே நான் குளிச்சிருப்பேன், யோர்தான் நதியில் குளிக்க சொல்கிறாரு, மூழ்கி எந்திரிக்க சொல்கிறாரு என்று சொல்லி கோபம் கொண்டா. வேலைக்காரெல்லாம் சொல்கிறாங்க, ஐயா அவர் பெருசாக ஏதாவது சொன்னால் செஞ்சிருப்பீர்ல, தண்ணியில் தானே மூழ்க சொல்கிறாரு, 7 தடவை முங்கி எந்திரிச்சு பாருமேன்னு சொல்லி வேலைக்காரர்கள் புஷ் பண்ண, இவர் தண்ணீரில் எழுந்திரிச்சு 7 தடவை எழுந்திருந்து பார்க்குறாரு, கை குழந்தையின் மாம்சத்தை போல ஆயிட்டு. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன புத்திரர்கள் எல்லாம் இருப்பதற்கு இடமில்லாமல் அவங்க வாங்கியா நம்முடைய எல்லை விரிவாக்குவோம் என்று சொல்லி மரங்களை வெட்டுவதற்கு போகிறாங்க, காட்டுக்கு போகிறாங்க. ஒருத்தன் ஒரு கோடாரியை எப்படி வாங்கிட்டு போகிறான், கடனாக வாங்கிட்டு போகிறான்னு இருக்குது பைபிளில். கடனாக வாங்கிட்டு போகிறான். அவன் வெட்டி கொண்டிருக்கும் போது அது ஒரு தண்ணீரிலே விழுந்தது. விழுந்தபோது, ஐயோ தீர்க்கதரிசியே, தகப்பனே, இரவல் வாங்கிட்டு வந்தேன், இந்த கோடாரி எங்கே விழுந்துருச்சு, தண்ணீரில் விழுந்துச்சு, அவனுக்கு திருப்பி கொடுங்க. அவன் கேட்பான், வீட்டுக்கு போன திருப்பி நான் என்ன செய்வதுன்னு கதறும் போது எலிசா ஒரு மரக்கலையை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டான். கோடாரி இரும்பு மிதந்தது. இப்படி வேரியேஷனாக இருந்தது, அற்புதங்கள் வேரியேஷனாக இருந்தது. ஹல்லேலூயா. எலிசாவை, அதே மோசையே பாருங்க, மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தினுடைய கிளையை வெட்டி போடும்போது அது தித்திப்பாய் மாறினது. ஒவ்வொரு அற்புதத்தையும் ஆண்டவர் வித்தியாசப்பட ஆண்டவர் செய்தார். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் கொண்டு செய்தார். எலியா செய்த மாதிரி எலிசா செய்யல, எலிசா செய்த மாதிரி எலியாவும் என்ன செய்யல, செய்யவில்லை. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் எதை கொண்டும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கிளைகளை கொண்டும் அற்புதம் செய்வார், உப்பை கொண்டும் அற்புதம் செய்வார். அது எதை கொண்டுனாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரு அம்மா வீட்டில் பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை, அவங்க ஊழிக்கார தீர்க்கதரிசன புத்திரராக இருந்தார், மரிச்சிட்டான். அவர் வேற கடன் வாங்கி வேற வச்சுட்டு போயிருந்தாருன்னு பைபிள் இருக்கு. அப்படிதானே, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். அந்த கடன் கொடுத்த 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போவதற்கு, அடிமையாக்கி கொள்வதற்கு அவளை தொந்தரவு பண்ணி, உன் பிள்ளையை கூட இல்லாட்டி கடன் அடைன்னு சொல்லி வீட்டு வாசலில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். எலிசா தீர்க்கதரிசி அங்கே போகிறாரு. இப்போ எலிசா தீர்க்கதரிசி ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்னென்னா, அந்த உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் என்ன செய், வாங்கி இரவலில் பாத்திரத்தை வாங்கி வை. எல்லாம் இரவல்ல எல்லாம் அந்த அம்மா போய் பாத்திரத்தை வாங்கி வைக்கிறாங்க. உன்னிடத்தில் என்ன இருக்குது? அந்த அம்மா போய் சொல்லாமல் சொல்கிறா, என்னிடத்தில் ஒரே ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அப்போது நீ வாங்கி வைத்திருக்கிற பாத்திரத்தில் எல்லாவற்றையும் வார்த்து வைங்கிறா. வித்தியாசம் பாருங்க, வேரியேஷன். கர்த்தர் எப்படிக்கினாலும் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தன் அப்பத்தை கொண்டு கொடுக்குறான். 100 பேருக்கு எப்படி கொஞ்சம் தான் கொண்டு கொடுத்தான். அவங்களுக்கு 100 பேர் தீர்க்கதரிசி புத்திரர் இருக்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி பத்தணும் என்று கேட்கும்போது, இல்லை, எலிசா சொல்கிறார், நீ கொடு, நடக்குதா இல்லையான்னு பாருங்கிறார். அவர்கள் கொடுத்தார்கள். 100 பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று பைபிள் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதத்திலே நிறைய வேரியேஷன் உண்டு. ஆண்டவர் எதை கொண்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கழுதை கொண்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். காஞ்சு போன கோலை கொண்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவருடைய உமிழ் நீரிலேயும் அற்புதம் இருக்கிறது, வேர்வையிலேயும் அற்புதம் இருக்கிறது, இரத்தத்திலேயும் அற்புதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்வார். பொருளை கொண்டும் செய்வார். ஆண்டவர்